வணக்கம். இது ஹாப்பி வீடு தமிழ். உங்கள் வீட்டில் எல்லா வளமும் நலமும் சந்தோஷமும் நிலைத்திருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம லிவிங் பிலோ மீன்ஸ், அதாவது நம்மளோட வீட்டில் உள்ள வருமானத்துக்கு கீழே எப்படி வாழ்கிறது அப்படிங்கிற அந்த டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். அதனால் எல்லா பாயிண்ட்ஸையுமே கொஞ்சம் பாருங்கள். பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப் சேஞ்சிங்காக இருக்கும். கடைசியில் நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ண போகிறோம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் அது எஃபெக்டிவாக உங்கள் லைஃப்பை மாற்றும் அப்படின்னு தெரியும். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த வீடியோ நிறைய பேருக்கு சேரும். ப்ளஸ் எனக்குமே என்கரேஜிங்காக இருக்கும் நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ நார்மலாக நம்மளுடைய இன்கம் என்ன, நம்மளுடைய எக்ஸ்பென்ஸ் என்ன அப்படிங்கிற சும்மா ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இன்கம் 30,000 rupees per month அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம வருமானத்துக்கு மீறி நம்ம 35,000 நம்ம ஒரு மாதத்துக்கு செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அது நம்ம எங்கே கொண்டு போய் நம்மளை வைக்கும் அப்படின்னு சொன்னால், நம்ம வருஷத்துக்கு ஒரு 60,000 ரூபாய் கடனில் கொண்டு போய் நம்மளை வச்சிரும். அதுதான் நம்ம வருமானத்துக்கு மேலே வாழ்கிறதோட ப்ராப்ளம். ஆக்சுவலாக வருமானத்துக்குள்ளே வாழ்கிறப்ப நமக்கு கடன் எதுவும் வராது. வருமானத்துக்கு மேலே நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நமக்கு கடன் தான் அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு வருஷத்துக்கு 60,000 இதே மாதிரி நம்ம பல வருஷம் இருந்தால் எவ்வளோ கடன் அக்யூமுலேட் ஆகுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. மாதம் 5,000 தான் கடன் அப்படிங்கிறப்ப அது பெருசாக தெரியாது. ஆனால் ஓவர் த பீரியடில் அது மேலே மேலே வரப்போ அது பெருசாக நிற்கும். ஸோ அதனால் என்றைக்குமே வருமானத்துக்கு மேலே செலவு பண்ணுறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். இன்னொரு எக்ஸாம்பிளில் என்னென்னா, அதே இது 30,000 சேலரி, ஆனால் நம்ம 25,000 தான் நம்மளோட எல்லா செலவு எல்லாமே இருக்குது. மீதி 5,000 நம்மளால் சேவ் பண்ண முடியுது அப்படின்னா, நம்ம வருஷத்துக்கு அதே இது நம்ம 60,000 rupees நம்ம சேவிங்ஸில் வைப்போம். இல்லாட்டி அந்த சேவிங்ஸை அப்படியே வைக்காமல் நம்ம இன்வெஸ்ட்டும் பண்ணலாம். சரியா? அப்போ மணி க்ரோ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இன்வெஸ்ட் பண்ணும் போது. ஸோ இதுதான் ஒரு சின்ன கால்குலேஷன். அதனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட் கண்டிப்பாக நம்ம எந்த காரணத்தை கொண்டும் நம்மளோட இன்கம்க்கு மேலே ஒரு மாதம் ஸ்பெண்ட் பண்ணவே கூடாது. அதுக்கு சில பாயிண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அதாவது வருமானத்துக்குள்ளே செலவு பண்ணுறதுக்குலாம் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் தான் அடுத்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்மளோட வீட்டுக்கு நம்ம வீட்டில் வர வருமானத்தில் நம்மளோட ஒரு மணி நேரத்தோட வருமானம் எவ்வளவுங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணோம். இதுக்கான ஒரு வீடியோ தான் நம்மளோட சேனலில் இருக்குது. நான் லிங்க் கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ஒரு வீட்டுக்கு ஒரு வருமானம் கஷ்டப்பட்டு ஒருத்தவங்க உழைச்சி இல்லாட்டி 2 பேர் உழைச்சி கொண்டு வர்றாங்கன்னா, அவங்க எவ்வளோ தூரம் வெளியில் போயிட்டு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுறது, அதுக்கான நம்ம சில பேருக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்கும், சில பேருக்கு ஃபிசிக்கல் ஜாப் இருக்கும். ஸோ நிறைய கஷ்டப்பட்டு தான் நம்ம அந்த மணியை வீட்டுக்கு கொண்டு வரோம். அதனால் ஒரு மணி நேரத்துக்கு நம்ம எவ்வளோ நம்ம மேக் பண்ணுறோங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, அப்போ நம்ம போய் ஏதாவது ஒரு பொருள் வாங்கும் போது, இப்போ நம்ம ஒரு மணி நேரத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1,000 ரூபா நம்ம பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். ஒரு பொருள் 2,000 ரூபாய்க்கு வாங்கும்போது நம்ம 2 மணி நேரம் அதுக்காக உழைக்கணும். அப்போ அந்த பொருள் வாங்கும்போது அந்த இது ஒர்த்தாக நமக்கு அந்த 2 மணி நேரத்தை சேவ் பண்ணலாமா, அந்த 2 மணி நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாமான்னு நமக்கு யோசிச்சு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணுங்கள். அந்த வீடியோவை பாருங்கள், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் 2வது ஸ்டெப் நம்ம கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காக நம்ம செலவே பண்ணக்கூடாது. அது கண்டிப்பாக எந்த விதத்துலேயும் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு நமக்கு துணையாகவே இருக்காது. அந்த மாதிரி டைமில் தான் நம்ம நமக்கு தேவையில்லாமல் நம்ம பெருசாக ஏதாவது வாங்கி மாட்டுவோம் ஆக்சுவலாக. அதனால் இந்த பக்கத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க, இல்லாட்டி நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம போய் அவங்க முன்னாடி காமிக்கணும், இல்லவே இல்லை. நம்மளோட ஒர்த்துக்கு மேலே நம்ம எப்போவுமே நம்மளுடைய இதுக்கு மீறி நம்ம செலவு பண்ணோன்னா கண்டிப்பாக அது பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தான் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். மற்றவங்க முன்னாடி ஒரு நாள் ஷோ ஆஃபோ இல்லாட்டி எதுக்கோ ஷோ ஆஃப் பண்ண போய் நம்மளுடைய லாங் டேர்முக்கு அது ஒரு பெரிய பாரமாக அமைஞ்சிரும். ஸோ என்றைக்குமே அடுத்தவங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க. சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சதில் நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அதை தான் ஸ்பெண்ட் பண்ணணும். அதனால் டோன்ட் ஸ்பெண்ட் இன் ஷோ ஆஃப்ஸ், அதாவது நம்ம ஷோ ஆஃப்க்கு எதுக்கு. அதனால் என்றைக்குமே அடுத்தவங்கள்ட்ட காமிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செலவே பண்ணக்கூடாது. அந்த ஹை அண்ட் ஃபர்னிச்சர், ஹை அண்ட் டிவி எல்லாமே
உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து வாங்கிட்டு மிச்சம் காசு நிறைய இருந்துச்சுன்னா அது வேறு விஷயம். ஆனால் நம்மளோட வருமானத்துக்கு மேலே வந்து இந்த ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து செலவு பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று, அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது அடுத்தவங்க மூலமாக. ஏன்னா நீங்கள் இருக்கிற குரூப் வந்து ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போ உங்களோட நெய்பர்ஸ் குரூப்போ, ஏன்னா கூட இருக்கவங்க எல்லாம் எப்போ பார்த்தாலும் ஷாப்பிங் போய் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கும் உங்கள் அஃபெக்ட் ஆக தான் செய்யும். அதனால் எப்போவுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணும்போது நம்மளோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட்கள் தான் சூஸ் பண்ணணும். ஈவன் மற்றவங்களாம் ஷாப்பிங் போனாலும் நீங்கள் போனால் வாங்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஆனால் அது ஹார்டு தான், பட் வேறு வழி இல்லை, இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறப்ப வேறு ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அதனால் சொல்கிறேன். ஆனால் மற்றவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க என்றைக்குமே. நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்குது, ஓகே நம்ம வீட்டுக்காக நம்ம இதை பண்ணுறோம், நம்மளோட டார்கெட் இது தான் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் கோலோ ஏதோ செட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தான் தெரியும் அதோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோதுன்னு. அடுத்தவங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. அதனால் மற்றவங்களால கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. எக்ஸ்பெண்டிச்சரில் சொல்கிறேன் நான், ஸ்பெண்ட் பண்ணுறதுல. அதுக்கப்புறம் எப்போவுமே ஷாப்பிங் போகும்போது முடிஞ்ச வரைக்கும் நமக்கு என்ன வேணுங்கிறத லிஸ்ட்டு போட்டுட்டு போகிறது பெட்டர். இது வந்து நானுமே வந்து இப்போ தான் நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் பண்ணுறதே இல்லை ஆக்சுவலாக. ஸோ என்ன தான் இருந்தாலும் அடிஷ்னலாக இப்போ ஈவன் நீங்கள் வந்து இப்போது ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் கிராசரி வாங்க போகிறீங்கன்னா சில ஐட்டம்ஸ் வந்து நம்ம நினைக்கிறத விட 1-2 அதிகமாக வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 1-2 இல்லை நிறையவே வாங்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கிராசரி மட்டும் இல்லை, வெஜிடபிள், அதுக்கப்புறம் ஈவன் வேறு ஏதாவது இந்த மாதிரி துணிக்கடையோ இல்லாட்டி இந்த மாதிரி ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸ் அது இதுன்னு நம்ம போகிறப்ப, இல்லாட்டி வெளியில் சும்மா ஸ்ட்ரீட் ஷாப்பிங் போகிறது, இப்போல்லாம் வந்து எதுவுமே இந்த மாதிரி ஜங்க் ஐட்டம்ஸ்லாம் எதுவும் வாங்காதீங்க. லிஸ்ட் வச்சுட்டு என்ன வேணுமோ அதை மட்டும் வாங்க. மற்றது எல்லாத்தையும் ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுங்கள். விண்டோ ஷாப்பிங் இருக்கவே இருக்குது, எல்லாத்தையும் பார்க்கலாம் வைக்கலாம். ஆனால் எதையும் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடாதீங்க தேவையில்லாமல், அதுதான் மெயின். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அதான் அடுத்ததும் அதே தான், டோன்ட் பை விதவுட் அ பர்பஸ். அதாவது நமக்கு தேவை, ஓகே இது வாங்குறதுனால நம்ம வீட்டில் வந்து இவ்வளோ யூஸ் இருக்குது, அதனால இவ்வளோ நமக்கு அதனால் பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்பஸ் இருந்தால் மட்டும்தான் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும், இல்லாட்டி வாங்கவே கூடாது. பர்பஸ் இல்லாமல் எதுவுமே வாங்காதீங்க. ஏன்னா அது கண்டிப்பாக வந்து அது ஒரு கிளட்டர் ஆயிரும் நமக்கு. அது ப்ளஸ் அது வந்து நமக்கு தேவையில்லாமல் நம்மளோட எக்ஸ்பென்ஸை தான் இன்க்ரீஸ் பண்ணிவிடும். அதனால் எதையுமே நமக்கு வந்து இந்த வீட்டில் நமக்கு இதனால் இந்த பொருள் வாங்குறதுனால நமக்கு எந்த விதமான உபயோகமும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து வாங்காதீங்க. அதுதான் வந்து டோன்ட் பை விதவுட் அ பர்பஸ். ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கணும். அது வந்து கண்டிப்பாக நமக்கு தேவையான ஒரு பர்பஸாக இருக்கணும். அதாவது நம்மளோட நீட்ஸ்குள்ளே இருக்கணும். அப்படின்னா தான் அதை வாங்கணும். அதுக்கப்புறம் இப்போ நிறைய கேஷ்பேக் ஆப்பு இல்லாட்டி வந்து அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ அதில் பாருங்கள். நீங்கள் இப்போ சப்போஸ் ஏதாவது நிறைய ஆன்லைன் கிராசரி ஷாப்பிங் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதிலலாம் போய் நீங்கள் கிராசரி ஏதாவது வாங்கி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருந்துச்சுன்னா அதில் வாங்கலாம். அப்படி வாங்கும் போது இந்த கேஷ்பேக் ஆப்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வழியாக வாங்கினா ஏதாவது நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குமான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் சப்போஸ் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும், அது வந்து நம்மளுக்கு நீடாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுவுமே வெயிட் ஃபார் த டிஸ்கவுண்ட், ஏதாவது சேல் வந்தால் டிஸ்கவுண்ட் கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அதில் கண்டிப்பாக நம்ம வந்து மணி சேவ் பண்ணி வாங்கலாம். ஸோ அதனால் அதையுமே நீங்கள் எப்போவுமே ஒரு ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கணும், எங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போங்க, கம்பேர் பண்ணுங்கள். இப்போது ஏதாவது ஒரு கேட்ஜெட்ஸோ இல்லாட்டி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸோ வாங்கும் போது நிறைய கம்பேர் பண்ணுங்கள். சிமிலர் ப்ராடக்டே வந்து சிமிலர் ஸ்பெசிஃபிகேஷனில் ஹை பிராண்ட் இல்லாமல் நார்மல் பிராண்ட்லேயே நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் இருந்தால் அதை வாங்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் ரீசர்ச் பண்ணிட்டு தான் எப்போவுமே ஏதாவது நம்ம அந்த மாதிரி பெருசாக வாங்க போகிறோம் அப்படின்னா வாங்கணும். அது மாதிரி ஈவன் கிராசரி அந்த மாதிரி இதுக்குமே நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்கலாம். ஈவன் கடைகள்லையுமே டிஸ்கவுண்ட் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு அதையும் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இதுதான் முக்கியமானது ஆக்சுவலாக. என்னென்னா இது வந்து நம்ம வந்து வெளியில் போய் சாப்பிட்றது இல்லாட்டி ட்ரெஸ்ஸு வாங்குறது இதெல்லாம் வந்து அதெல்லாம் ஸ்பெஷல் திங்ஸ். அது வந்து என்னென்னா நார்மல் லைஃப் லீட் பண்ணுறதுல என்ன பண்ணுவோம், நம்ம நேராக நம்மளுக்கு டெய்லி இப்போ பெரியவங்கன்னா வேலைக்கு போய்ட்டு வருவாங்க, அதுக்கப்புறம் வந்து வீட்டில் உள்ள இதெல்லாம் பார்த்துக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கும் பெரியவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. சின்ன பசங்கன்னா ஸ்கூலுக்கு போய்ட்டு வரணும், படிக்கணும், இதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி, இதுதான் நார்மல் லைஃப், அப்படி தானே. அண்ட் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்லாம் எப்படி வரும்னா யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு பர்த்டே வந்துச்சுன்னா ஓகே அவங்களுக்கு பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுப்போம், அவங்களுக்கு போய்ட்டு ஓகே வெளியில் கூட்டிகிட்டு போய் சாப்பிட வைக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுதான் ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு நம்ம பண்ணுற ஸ்பெஷல் திங்ஸ். ஆனால் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா
வீக்லி வெளியில் போகிறது, இல்லாட்டி வீக்லி ட்வைஸ் வெளியில் போகிறது, நினச்ச நேரத்தில் போய் ட்ரெஸ் வாங்குறது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அந்த ஸ்பெஷலுங்கிறதுக்கு ஒரு பவரே இல்லாமல் போயிடுச்சு. நம்ம வந்து உண்மையாகவே ஸ்பெஷல் ஐட்டம்ஸை ஸ்பெஷலாக தான் வைக்கணும். அதை வந்து நீங்கள் நார்மலைஸாக உங்கள் வாழ்க்கையில் வந்து நார்மல் ஹேபிட் மாதிரி கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாகும். ப்ளஸ் அது வந்து ஸ்பெஷலாகவே தெரியாது. வெளியில் போகிறதோ இல்லாட்டி இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்குறதோ ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனாகவே தெரியாமல் நார்மல் லைஃப் மாதிரி ஆயிரும். ஸோ வாட்ச்ஃபுல்லாக பண்ணணும் நம்ம. அது வந்து சில ட்ரீட்ஸ் இதை சொல்லுவாங்க, லெட் ட்ரீட்ஸ் பி ட்ரீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ட்ரீட்னா ட்ரீட் மாதிரி இருக்கணும். அதை வந்து நார்மலைஸ் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஹேபிட் மாதிரி ஆயிரும். யாருக்குமே அது வந்து நீங்கள் ஸ்பெஷலாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்கிறதே தெரியாது. ஸோ அதனால் வாட்ச்ஃபுல்லாக நீங்கள் வந்து பண்ணணும் அந்த ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இப்போ மேபி வெளியில் போயிட்டு வர்றவங்க, இப்போ ஒருத்தங்க 2 பேருமே வேலைக்கு போனாங்கன்னா ஓகே, அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாக இருக்கும், அவங்களுக்கு இதை பற்றி தெரிய வாய்ப்பு இருக்குது. இப்போ நிறைய பேர் ஹோம் மேக்கராக வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுமே இப்போ வந்து நல்லா வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் நாலேஜெலாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட யூடியூப்லேயே ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. என்ன அந்த மாதிரி பார்க்கணும். நம்ம வந்து சும்மா சேவ் இருக்க இந்த க்ராசரியில் சேவ் பண்ணுறது எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது அதெல்லாம் ஓகே நம்மளோட இது. ஆனால் அதுக்கு மீறி நிறைய இருக்குது ஆக்சுவலாக. அதெல்லாம் வந்து நம்ம லேர்ன் பண்ணணும். எப்படி வந்து டேக்ஸை சேவ் பண்ணலாம், அதுக்கப்புறம் எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கே நிறைய மெத்தட் இருக்குது. அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மாறும். நான் வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸரோ யாரோ கிடையாது. நானே வந்து நான் என்னெல்லாம் கற்றுக்கிட்டேனோ அதை தான் வந்து ஷேர் பண்ணுறதுக்காக அந்த வீடியோ போடுறேன். அதனால் நம்ம கண்டிப்பாக வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஸ்கூலில் இது வந்து டீச்சே பண்ண மாட்டேங்கிறாங்க. இதில் நிறைய வைட் ரேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அது வந்து நம்ம வந்து இன்னும் பின்னாடி வர்ற வீடியோவில் வந்து நம்ம வந்து அதை பற்றிலாம் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மெயினாக பண்ண வேண்டியது, இது எல்லாருமே சொல்கிறது தான், ட்ராக் யுவர் எக்ஸ்பென்சஸ். கண்டிப்பாக நம்ம என்னென்ன ஸ்பெண்ட் பண்ணுறோங்கிறத நம்ம ட்ராக் பண்ண ஆரம்பிச்சே ஆகணும். இல்லாட்டி நம்ம எங்கே ₹1 ஸ்பெண்ட் பண்ணாலும் அதை ட்ராக் பண்ணுங்கள். இல்லாட்டி எங்கே நம்ம காசு போகுதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் கண்டிப்பாக இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து இன்க்ரீஸ் யுவர் இன்கம். இது வந்து எப்படி 2 வெளியில் பண்ணலாம். ஒன்று வந்து கரண்ட்டாக நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க இடத்துல நம்ம வந்து ரைஸ் கேட்கலாம், ஆக்சுவலாக சேலரி ரைஸ். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இது மாற்றலாம், ஜாப் வந்து ஸ்விட்ச் பண்ணுற. இப்போ ப்ரைவேட் கம்பெனிலாம் இருந்தால் ஸ்விட்ச் பண்ணும் போது பெட்டர் இன்கம் வர மாதிரி ஸ்விட்ச் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா, ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ஸ்கில் பண்ணிக்கலாம். நம்மளோட இப்போ ஏதாவது ஒன்று நம்ம படித்தா நமக்கு இந்த மாதிரி இன்க்ரீஸ் மணி கிடைக்கும் அந்த ஜாபில் அப்படின்னு கிடைச்சா நம்ம முதல்ல அதுக்கு ஏற்ற மாதிரி படிச்சுட்டு அதுக்கப்புறமா ரைஸ் கேட்கலாம். இல்லாட்டி அதுக்கு அப்புறமா நம்ம வந்து வேறு ஜாப் தேடலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வழியில் இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்னொன்று ஏதாவது சைடு ஹசல் எக்ஸ்ட்ரா இன்கம் வர மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா ஜாப் முடிஞ்சால் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வேஸில், இல்லாட்டி ஒருத்தவங்க தான் சம்பாதிக்கிறானா இன்னொருத்தவங்க கண்டிப்பாக சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வழிகளில் நம்மளோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இதனால் நான் என்ன பண்ணிக்கேன்னா, இன்கம் இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு வந்து எப்படி நம்ம அந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அந்த எக்ஸாம்பிளில் இப்போ இன்கம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இவங்க வந்து முதல்ல வந்து 30,000 சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ 40,000 சேலரி அப்படின்னு வச்சுக்கலாம். 10,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டில் அவங்களுடைய ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தல 35,000 தான் நம்ம இன்னும் அந்த அவங்க வந்து செலவுலாம் இருக்குது அப்படின்னா கூட நமக்கு வந்து 5,000 சேவ் ஆகி நமக்கு வந்து அந்த 60,000 ருபீஸ் சேவிங்ஸில் வந்துடும். முன்னாடி வந்து 60,000 கடனில் போச்சுல்ல ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில். அது இல்லாமல் இப்போ 60,000 அதே எக்ஸாம்பிளில் சேவிங்ஸில் வர்றதுக்கு அவங்க ஒரு மாதம் 10,000 எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கணும். ஓகேவா? இதே எக்ஸாம்பிளில் அவங்க 10,000 அந்த இன்னொரு யார் வந்து லிவிங் பிலோ த மீன்ஸில் இருந்தாங்களோ அவங்க வந்து இதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 30லேருந்து 40 ஆகுது. அவங்களோட செலவு வந்து அப்படியே தான். லிவிங் பிலோ த மீன்ஸ்னால் அப்போ இருந்த மீன்ஸுக்கு கீழே, அதாவது வே பிலோ த மீன்ஸ். அவங்க வந்து 40,000 பண்ணுறாங்க, ஆனாலும் 25,000 தான் வந்து செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட சேவிங்ஸ் வந்து 15,000. ஸோ அது வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸு. அதை அப்படியே அவங்க வந்து சேவ் பண்ணாங்கன்னா அவங்க சேவிங்ஸை பாருங்களேன், 1,80,000 ஆயிடுச்சு. 60,000லேருந்து 1,80,000 ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் சொல்லிட்டு. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, வெறுமனையாக நம்ம வந்து வருமானத்துக்கு கீழே நம்ம வந்து எக்ஸ்பென்ஸை வச்சு
வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது நம்ம வருமானத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாமான்னு பார்க்கணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ இதே இதை வந்து அவங்க 15 வந்து ஒழுங்காக மாதம் எதாவது இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அது வந்து க்ரோ ஆகி இதோட ஜாஸ்தியே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஒரு வருஷத்தில். ஸோ இதை தான் வந்து ஷேர் பண்ணணும் பார்த்தேன். ஸோ என்றைக்குமே நம்மளுடைய வருமானத்தை வந்து நம்மளோட செலவை வந்து வருமானத்துக்கு கீழே தான் என்றைக்குமே வைக்கணும். கடனில் போய் மாட்டவே கூடாது. அதுதான் இந்த வீடியோக்கான மெயின் ரீசன் போட்டதுக்கு. ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை தயவுசெய்து கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் watching.